ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நக்சல் தீவிரவாதம் முடிவுக்கு வந்துள்ளது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறுவதை உறுப்பினர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். பருப்பு ஏற்றுமதியில் இந்தியா உலக அளவில் முன்னணி நாடாக உருவெடுத்து வருகிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மேகாலயாவில் உள்ள சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27ஆக அதிகரித்துள்ளது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சத்தீஸ்கட் மாநிலத்தில் மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகளின் காரணமாக நக்சல் தீவிரவாதம் முடிவுக்கு வந்துள்ளது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஜக்தல்பூரில் பஸ்தர் திருவிழாவை அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். பஸ்தர் மக்களின் கலாச்சாரத்தில் இருந்து அனைவரும் வாழ்வியல் முறைகளை கற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் வளர்ச்சித் திட்டங்கள் காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். தனிநபர் மற்றும் சமூகத்தின் மேம்பாட்டிற்கு கல்வி அடித்தளமாக உள்ளது என்று அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிடை பள்ளிகள் அமைக்கப்பட்டுள்ளதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். மலேசியாவில் கோலாலம்பூரில் இந்திய வம்சாவளியினரிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரை இரு நாடுகளுக்கும் இடையேயான வலுவான வரலாறு மற்றும் கலாச்சார உறவுகளை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மலேசியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினர் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவுக்கு ஒரு பாலமாக திகழ்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பாரம்பரியத்தை கொண்டாடும் பிரதமரின் கருத்துக்களையும் அவர் எடுத்துரைத்தார். மேலும் இந்தியாவின் நாகரிக பாரம்பரியத்தை மேம்படுத்துவதில் அவரது அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் திருவள்ளுவர் மையம் அமைப்பது குறித்த அறிவிப்பிற்கும் அவர் வரவேற்பு தெரிவித்தார். இத்தகைய முயற்சிகள் கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவதுடன் இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்கின்றன என்று திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறுவதை உறுப்பினர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். பீகார் சட்டப்பேரவை நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அவையின் கண்ணியம் மற்றும் மாண்பை கடைபிடிப்பது உறுப்பினர்களின் அடிப்படை கடமை என்று தெரிவித்துள்ளார். உறுப்பினர்களுக்கு அரசியல் அமைப்பு சட்டம் குறித்த விழிப்புணர்வும் நடைமுறைகள் குறித்த தெளிவும் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் செயல்பாடுகள் ஜனநாயக நடைமுறைக்கு வலு சேர்க்கும் என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். முன்னதாக பீகார் சட்டப்பேரவையில் நேவா டிஜிட்டல் இல்லத்தை அவர் திறந்து வைத்தார். உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் நக்சல் தீவிரவாதம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று ஆய்வு செய்கிறார். சத்தீஸ்கட் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்று ராய்ப்பூர் சென்றடைந்தார். இன்று நடைபெறும் பாதுகாப்பு தொடர்பான உயர்நிலைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் மூத்த அதிகாரிகள், பாதுகாப்பு முகமைகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். பருப்பு ஏற்றுமதியில் இந்தியா உலக அளவில் முன்னணி நாடாக உருவெடுத்து வருகிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் அம்லாஹாவில் தேசிய பருப்பு உற்பத்தி தற்சார்பு இயக்கத்தை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாடு முழுவதும் 1000 பருப்பு ஆலைகள் அமைக்கப்படும் என்று கூறினார். பருப்பு உற்பத்தியில் தற்சார்பு நிலையை எட்டும் வகையில் தொகுதி அடிப்படையிலான உற்பத்தி மாதிரிகள் மற்றும் விதை கிராமங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை கருத்தில் கொண்டு மத்திய பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். கோவா தலைநகர் பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு இந்த பட்ஜெட் வலுவான அடித்தளம் அமைத்துள்ளதாக குறிப்பிட்டார். பயோஃபார்மா, செமிகண்டக்டர் உற்பத்தி, ஜவுளி, செயற்கை நுண்ணறிவு, மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி, MSME நிறுவனங்கள், உள்கட்டமைப்பு, விவசாயம், ஊரக மேம்பாடு, பால் மற்றும் மீன்வளம் ஆகிய துறைகளின் வளர்ச்சிக்காக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சுற்றுலா, கடல்சார் உணவுகள் ஏற்றுமதி மற்றும் விவசாயம் ஆகியவற்றிற்கான பட்ஜெட் ஒதுக்கீடுகள் கோவாவின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பயனளிக்கும் என்று திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார்.
அமராவதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், தேசிய குவாண்டம் இயக்கம் உட்பட பல்வேறு முன்முயற்சிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். குவாண்டம் தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் முதல் நகரமாக அமராவதி உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக ஆந்திர பிரதேச மாநிலம் அமராவதியில் குவாண்டம் தொழில்நுட்ப மையத்தின் கட்டுமான பணிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் ஆகியோர் இணைந்து அடிக்கல் நாட்டினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மேகாலயா மாநிலத்தில் மைன்ஸ்காட் தாங்ஸ்கோ பகுதியில் உள்ள சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர், சிறப்பு மீட்புக் குழு, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த குழுக்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. இந்த மீட்பு நடவடிக்கையின் போது நேற்று மேலும் 2 உடல்கள் மீட்கப்பட்டன. சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளுக்கு எதிராக மாவட்ட நிர்வாகம் சோதனை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்கென நீதிபதிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கனிம வளத்துறை இயக்குநரகத்தின் அதிகாரிகள் அடங்கிய 5 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது உம்லாவாங் பகுதியில் 9 இடங்களில் இருந்து 3197 மெட்ரிக் டன் நிலக்கரியும், உம்டே பகுதியில் 4 இடங்களிலிருந்து 351 மெட்ரிக் டன் நிலக்கரியும் பறிமுதல் செய்யப்பட்டன. சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட தற்காலிக முகாம்கள் கண்டறியப்பட்டு அழிக்கப்பட்டதுடன் அது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் விசாரணை மேற்கொள்வதற்கும் ஏதுவாக அப்பகுதியில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியா செஷல்ஸ் இடையே நீண்டகால உறவுகளை வலுப்படுத்த விரும்புவதாக செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மைனி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அவர் இந்திய தொழில்துறை கட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த வர்த்தக கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால், மக்கள் தொடர்பு மற்றும் கடல்சார் போக்குவரத்தை மேம்படுத்துவதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுவடையும் என்று தெரிவித்தார். வர்த்தகம், இந்திய தொழில்துறையில் முதலீடுகள், மும்பை மாஹே இடையேயான நேரடி போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை அதிகரிப்பதுடன் பொருளாதாரம் மற்றும் உத்திசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் தெரிவித்தார். மணிப்பூரில் ஒருங்கிணைந்த பண்ணை முறையை ஊக்குவிப்பதன் மூலம் பொருளாதார நிலையை மீட்டெடுப்பது குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கேம்சந்த் சிங் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். இம்பாலில் அம்மாநில முதலமைச்சர் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மலைப்பகுதிகளில் மாற்று பயிர் சாகுபடியுடன் அது சார்ந்த துணை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள ஊக்குவிக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மேலும் பயிர் வகைகள் மற்றும் தோட்டக்கலை போன்ற வேளாண் விளைபொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. விவசாயம் மற்றும் தோட்டக்கலை துறையில் அம்மாநில மக்களின் திறனை பயன்படுத்தி ஒருங்கிணைந்த பண்ணை முறைகள் மூலம் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 29 ரன் வித்தியாசத்தில் அமெரிக்காவை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய அமெரிக்கா 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 132 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நக்சல் தீவிரவாதம் முடிவுக்கு வந்துள்ளது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறுவதை உறுப்பினர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். பருப்பு ஏற்றுமதியில் இந்தியா உலக அளவில் முன்னணி நாடாக உருவெடுத்து வருகிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மேகாலயாவில் உள்ள சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27ஆக அதிகரித்துள்ளது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.